ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஜு கட்லி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த காஜு கட்லியை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1/4 கிலோ அளவு கேஷ்யூ எடுத்திருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒரே சமயத்தில் எல்லா கேஷ்யூவும் சேர்க்காம பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 டைம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நம்மளோட கேஷ்யூ பவுடர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/4 கிலோ அளவு கேஷ்யூக்கு 1/4 கிலோ அளவு சுகர் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் சுகர் எடுத்தீங்களே அந்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவு சுகருக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இந்த சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அப்போ தான் நம்மளோட காஜு கட்லி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது மைசூர் பாக்குக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கெட்டி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டுங்கன்னா கூட இது எல்லாமே நல்லா கட்டியாயிரும். இந்த காஜு கட்லி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து இது மாதிரி கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, பிசுபிசுப்பு தன்மையும் வரக்கூடாது. நல்லா உருண்டி இது மாதிரி உருண்டையாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட காஜு கட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது மாதிரி உருட்டி பாருங்கள், நல்லா உருண்டு வருது. கொஞ்சமாக சூடு இருக்கும் பொழுதே இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் உருட்டக்கூடாது. அப்படி சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா நம்ம காஜு கட்லி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் சூடு இருக்கும் பொழுதே இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு உருட்டும் பொழுதே தெரியும் நம்மளோட காஜு கட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வந்திருக்கும். இப்போ நம்மளோட மாவை வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பட்டர் ஷீட் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா தட்டையாக அழுத்தி விட்டுருங்க. தட்டையாக அழுத்தி விட்ட பிறகு இது மேலேயும் பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, அந்த கட்டையில் வச்சு இது மாதிரி நல்லா உருட்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. இந்த காஜு கட்லி மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம சில்வர் லீஃப் எடுத்திருக்கோம். அதை வந்து இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக காஜு கட்லி பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நம்மளும் இன்றைக்கி அந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், நம்மளோட காஜு கட்லி கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.